தனுஷ் அவருடைய 50வது படம். அந்த படத்தோடைய டைட்டில் ட்ரையான் அப்படின்றத வச்சிருக்காங்கன்றத சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயர் இதில காத்தவராயன். அத ஷார்ட் ஃபார்ம்ல வச்சு தான் ரயான் அப்படின்றது இந்த படத்துடைய டைட்டிலா உருவாக்கியிருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ இந்த வருஷம் ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் வேட்டையன். இந்த படத்துடைய ஷூட்டிங் கடப்பால போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஹைதராபாத்ல போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த படத்துடைய கடைசி ஷெட்யூல். மார்ச் மாதத்தோட இந்த படத்தோடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிய போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சிவகார்த்திகேயனுடைய அடுத்த திரைப்படம் ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் தான் ரெடி ஆக போகுது. இந்த படத்தையும் ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அதை தாண்டி இந்த படத்துடைய வில்லனா 2 வில்லன் இருக்க போகிறாங்க. ஒருத்தர் மோகன்லால் அவர்கள், இன்னொருத்தர் நீங்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடியே ஏஆர் முருகதாஸ் படத்தில் துப்பாக்கி அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க. அதில் வில்லனாக நடித்தவர் தான் இந்த படத்துலையும் வில்லனாக நடிக்க போகிறாரு. இந்த படத்துடைய ஹீரோயினாக யாரை லாக் பண்ணியிருக்காங்கன்னா மிர்னால் தாக்கூரை லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டை சொல்லியிருந்தேன். பட் இன்னொரு படத்துலையும் இப்போ மிர்னால் தாக்கூர் டாக்ஸில் இருக்காங்கன்னா என்ன படம்னா எஸ்ஜேஆருடைய 48வது திரைப்படம் தேசிங்கு பெரியசாமியோட டைரக்ஷனில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படத்துலையும் மிர்னால் தாக்கூர் தான் ஹீரோயினாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக AK63 இந்த படத்துக்கான ஹீரோயினும் மிர்னால் தாக்கூர் தான் அப்படின்ற டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. பட் இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் தபுவும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ 2 ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் இருக்க போகிறாங்க AK63 அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கோட். இந்த படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துடைய ரிலீஸை சம்மருக்கு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடுத்த வருஷம் சம்மருக்கு. ஆனால் இப்போ நடுவில் நாம் கேட்ட அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை திவாலிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் கரெக்ட் டைமாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட், தளபதி விஜய் அவர்களும் பாலிடிக்ஸ்குள்ளே வரப்போகிறார். அதனால் முன்கூட்டியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் புஷ்பா. இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான ஷூட்டிங் ஃபைனலாக நடந்துக்கிட்டு இருக்குது. டுவர்ட்ஸ் த எண்டில் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா ஜப்பானில். இந்த கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கை முடிச்சதுக்கப்புறமா டீம் மெம்பர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஃபைனலாக டிசம்பர் எண்டுக்குள்ளே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நியூ இயருக்கு ஸ்பெஷலாக இந்த படம் வரப்போகுது. இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா பார்ட் 3க்கான கதையும் இப்போயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த படத்துடைய மிக முக்கியமான வில்லனா விஜய் சேதுபதி கிட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், ஏற்கனவே நம்மளுடைய ஆக்டர் சூர்யா அவர்கள் தொடர்ந்து பீரியாடிக்கல் சப்ஜெக்டாக பண்ணிகிட்டு இருக்கார். எக்ஸாம்பிள் கங்குவா. அதுக்கு அடுத்தபடியாக சொன்ன மகாவீர் கர்ணா அப்படின்ற ப்ராஜெக்டும் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து இன்னொரு ப்ராஜெக்டை அவருடைய 2D நிறுவனம் வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா வேல்பாரியோடைய நாவலுடைய ரைட்ஸை 2D நிறுவனம் வாங்கியிருக்காங்க. இந்த வேல்பாரியோடைய நாவலை தான் அடுத்து சங்கர் அவர்கள் படமாக்கணும் அப்படின்ற பிளானில் இருந்தார். பட் அப்போ அந்த டாக்ஸில் என்ன இருந்ததுன்னா ஒரு பாலிவுட் ஹீரோ தான் அந்த கதையில் ஹீரோவாக நடிக்க வைக்கணும் அப்படின்ற டாக்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் சூர்யா அவர்கள் தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. சங்கர் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், அருண் ராஜா காமராஜா ரீசெண்ட் டைம்ஸில் தான் லேபிள் அப்படின்ற வெப் சீரிஸை பிளாக் பஸ்டராக கொடுத்துருந்தாரு. அடுத்து ஒரு விஷ்ணு விஷால் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூன் அண்ட் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த படத்தை பற்றின காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின அப்டேட்ஸும் கூடிய விரைவில் அஃபீஷியலாக சொல்ல போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தளபதி 69. இந்த படத்தை பற்றின டாக்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து இந்த படத்துடைய டேரக்டர்ஸுடைய லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மிக முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி டிவிவி என்டர்டெயின்மெண்ட்ஸ். அவங்க தான் இதுக்கு முன்னாடி பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தையும் அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இந்த படத்துடைய டேரக்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் பண்ணால் கார்த்திக் சுப்புராஜ் இருந்தார். அதுக்கப்புறம் அட்லி அவர்கள் வந்தார். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு தொடர்ந்து யார் யாரெல்லாம் யங் டேரக்டர்ஸ் இருக்காங்களோ, எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும், நெல்சன் ஆகட்டும், யார் யாரெல்லாம் அப்கமிங்கில் பெரிய அளவில் ரீச்சில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த டாக்ஸ் இந்த டேரக்டர்ஸோடைய லிஸ்ட்டில் ஆடப் ஆகிட்டே இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, வெற்றிமாறன் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாரு. ஏற்கனவே வெற்றிமாறன் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டை தளபதி விஜய் அவர்கிட்ட சொன்னதாகவும் அந்த கதையை தான் இப்போ படமாக்க போகிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அதை தாண்டி வெற்றிமாறன் அப்படின்னாலே நாவல்கள் இருந்து தான் அவருடைய படங்கள் ரெடி ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு நாவல் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ் ஆஃப் த டெத் அப்படின்றாங்க. அந்த நாவலுடைய தழுவலில் தான் இந்த படம் ரெடியாக போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
கடைசியான அப்டேட் கல்கி. இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான பிளானில் அந்த படத்துடைய டீம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. பட் ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதோடைய ரெஸ்பான்ஸ் வச்சு தான் அடுத்தடுத்த பார்ட்டுக்கான அந்த மேக்கிங்கிறது இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. முக்கியமாக செகண்ட் பார்ட்டை வந்து அடுத்த வருஷம் ஓப்பனிங், அதாவது பார்த்தீங்கன்னா சம்மருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டை அதே மாதிரி அடுத்த வருஷத்தோடைய எண்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை இந்த வருஷத்தோடைய எண்டு இல்லைனா மே மாதம் ரிலீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் May 9 அப்படின்றது தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் டேட்டாக பிளான் பண்ணி இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.